ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. தேவன் இந்த குடும்பத்துக்கு போதுமானவராக இருப்பீராக. இந்த மகளுக்கு போதுமானவராக இருப்பீராக. இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் 40 தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆதியாகமம் 7:12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் பூமியின் மேல் இரவும் பகலும் பெருமழை பெய்தது. இப்போ தான் போன வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு, அதுக்குள்ளேயே ஐயோ கையோ. அப்போ எங்கள் வீட்டில் கூட நாங்கள் பேசிக்கிட்டோம், இன்னும் ஒரு 2 நாள் மழை பெஞ்சு அவ்வளோதான் பொழுக்கு, மொட்டை மாடிக்கு போயிட வேண்டியதான் பொழுக்கு, இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம நினச்சோம். 40 நாள் நினச்சி பாருங்கள், பனைமரத்தை தாண்டி எங்கேயோ போயிருக்கோம். பனைமரத்தை தாண்டி இதிலிருந்து என்ன செய்கிறது என்றால், கடவுளுக்கு பிரியமானவர்களே, தேவனாலே சகலத்தையும் செய்ய முடியும். 4 வினாடி மழை பெய்ய வைக்கவும் முடியும், 40 மணி நேரம் மழை பெய்யவும் வைக்க முடியும், 4 மணி நேரம் மழை பெய்யவும் வைக்க முடியும். பல்லாவரத்தில் மழை பெஞ்சா பம்மலில் மழை பெய்யாது, தூத்துக்குடியில் மழை பெஞ்சா அடுத்த பக்கத்தில் இருக்க ஊருக்கு மழை பெய்யாது. இது எல்லாம் யாராலே நடந்து கொண்டிருக்கிறது? நீனும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோமே, அந்த தேவனாலே எல்லா காரியமும் கொடும். எந்த மனுஷனாலும் உலகத்தில் 1000 கோடி செலவழித்தாலும் 1000 சயின்டிஸ்ட் வந்தாலும் ஒரு நாள் தொடர்ந்து மழையை பெய்ய வைக்க அவனால் முடியாது. ஆனால் தேவனால் தான் முடியும். ஏனென்றால் அவர் கர்த்தராக இருக்கிறார். அவர் கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனாலே 40 நாள் தொடர்ந்து மழையை பெய்ய வைத்து அந்த நோவா குடும்பத்தை அப்படியே கிளப்பி அப்படியே போய் கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் மற்றவர்களெல்லாம் அழிக்க வைக்க முடியும். நீ வாலாட்டி கொண்டு இருக்கிறா, நீ என்னமோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறா, அதை கிழிச்சிருவேன் இதை கிழிச்சிருவேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன் பணத்திமுறனால நீ பேசிக்கிட்டு இருக்கிறத, உன் பணம் எவ்வளோ நாள் உன்னை காக்கும்? ஒரு வேதிக்கு தாங்காது. ஆகவே கர்த்தரால் தான் எல்லாவற்றையும் செய்து வைக்க முடியும். இந்த வேளையிலும் அருமை இரட்சகர் உன்னிடத்தில் இடைபெற்று கொண்டிருக்கிறார். நீ ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பரிசுத்தமாக உற்பத்தியானவர். நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உனக்கு தெரியுமா? அவர் காற்றின் மேலே நடந்து போது கடலையும் காற்றையும் அங்கே அதட்டினவராக இருக்கிறார். கடல் மேல் நடந்த தேவனாக இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியுமா? 38 வருஷம் நடக்க முடியாதவனை நடக்க வைத்த தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உனக்கு முடங்கி போய் கிடக்கிற உன்னுடைய தொழில்களை ஆண்டவரால் செயல்படுத்தி ஆண்டவரால் விசாரமாக்க முடியும். தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. 40 நாள் இரவும் பகலும் பூமி மேலே மழையை பெய்ய வைத்த கர்த்தர், இப்போ இந்த மிக்ஸாம் புயலை அனுப்பின கர்த்தர், 3 நாள் மழையை தந்த கர்த்தர், ஆண்டவராலே ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் குடும்பத்தை கட்டுவிக்கிறார். இழந்து போன அந்த இடத்துல திரும்பவுமாக நீ வீட்டை கட்டப் போகிறாய். இழந்து போன சம்பாத்தியம் உனக்கு வரப்போகிறது. தேவன் உன்மேல் மனதுருகி பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உன்மேல் வைத்த அன்பினாலே பேசி கொண்டிருக்கிறார். எல்லா காரியமும் அவராலே முடியும். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வேளையிலும் 7 அடியானுடைய வாயிலே போட்டு, என் மகளே, நீ சிறப்படும்படியாக, நீ குணப்படும்படியாக, நீ நிலைப்படும்படியாக தேவன் உன்னிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை பொருந்திய தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்றைக்கு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொன்னான், ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது. நீ சுகமடைவாயாக, நீ பலனடைவாயாக, நீ புஷ்டி அடைவாயாக, உனக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதாக, உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்குவதாக, உன்னிடத்தில் இருக்கிற சகல கெட்ட குணங்களும் நீங்கி போவதாக, குடிவெறி உன்னை விட்டு நீங்கி போவதாக, விபச்சாரம் உன்னை விட்டு நீங்கி போவதாக, அந்த எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கி போவதாக இயேசு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவஜனமே, அருமையான தேவஜனமே, நீ நம்பி இருக்கிற கண்மலையை பற்றி உனக்கு தெரியுமா? தாவீது ராஜா சொன்னான், கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் இரட்சணியம், என் கொம்பு என்று சொன்னான். இந்த வேளையிலும் சொற்ப இந்த பண இழப்புக்காக நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்?
கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஒரு நபரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நாளைக்கு உன்னுடைய வீட்டிலே வந்து அந்த நபர் நிற்பார். உன்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்படும். நீ சோர்ந்து போகாதே மனுஷனே, நீ சோர்ந்து போகாதே மனுஷியே. தேவனாலே எல்லா காரியமும் முடியும். 40 நாட்கள் மழையை பெய்ய பண்ணின கர்த்தர் வீசி கொண்டிருக்க உன்னுடைய வீட்டில் வீசி கொண்டிருக்க புயலை அதட்ட போகிறார். உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்க துன்பத்தை நீக்கப் போகிறார். உன்னுடைய மருமகள் மூலமாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்க துன்பத்தை நீக்கப் போகிறார். புயல் அமரப் போகிறது, தென்றல் வீச போகிறது, ஆசீர்வாதம் தொடங்க போகிறது. தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம், என் தேவனே எனக்கு இறங்குங்க, என்னுடைய மமதிலே நான் ஓடி போய்விட்டேன், என்னுடைய பணக்கார திமிரிலே நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் ஆண்டவரே. தேவனே திரும்பவுமாக என்னை உயிர்ப்பீங்க. என் வீட்டிலே 40 நாள் ஆசீர்வாத மழை பெய்யட்டும் ஐயா. என்னுடைய தொழிலே ஆசீர்வாத மழை பெய்யட்டும் ஐயா. என்னுடைய கடன்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. இந்த தேவனை இருக்க பிடிக்கின்ற பொழுது சந்தோஷமாக நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, 40 நாள் கர்த்தாவே, இரவும் பகலும் மழையை பெய்ய வைத்த தகப்பனே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டு ஆண்டவரே. இவருடைய துன்ப துக்கங்கள் மாறட்டு கர்த்தாவே. உம்முடைய கரம் நீட்டப்படட்டு ஆண்டவரே. ஒரு அதிசயத்தை செய்வீராக. இன்றைக்கு இப்பொழுது இந்த மாதத்தில் இந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, இயேசுவின் மூலமாக அது நடப்பதாக. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார்களாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.